அந்த சாய்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து என்னென்னா ஒரு பக்கம் அந்த தேயிலையில் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த டிகாக்ஷனை வச்சுக்கணும். மறுபுறம் அந்த நம்ம அந்த நறுமண மூட்டிகள் மசாலா சாயை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதையும் அதில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு பாலை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கொண்டு வரது தான் முறை. ஆனால் இதில் எப்படி நம்ம நலபாகம் அந்த மாதிரி விஷயங்கள் உணவுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி பானங்களுக்கும் பல்வேறு ரகங்கள் இருக்குது. பாலை ஃபஸ்ட்டு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடிய முறைகளும் இருக்குது. நேரடியாக தேயிலையை வந்து பாலில் போட்டு அப்படியே கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கக்கூடிய முறை இருக்குது. பட் அடிப்படையில் நான் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு பக்கம் டிகாக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பால் சேர்த்து தான் ஆகணுன்றப்போ அதை கலந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறது முறை நறுமண மூட்டிகளோட சேர்த்து. பட் தேயிலைக்குன்றது தனி தேயிலை குடிநீர் அப்படின்றது தான் சரியான முறை. டாக்டர், அதாவது இந்த டீ அப்படின்றதுல இவ்வளோ வகை இருக்கா, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டீ இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது. அண்ட் இதுலேயே முக்கியமாக அடுத்து நான் இதை நான் கேட்டே ஆகணும். இப்போது வந்துட்டு இந்த தேயிலை அப்புறம் இந்த டீ இப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து எங்கிருந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சது? இந்த டீ குடிக்கிற பழக்கம் நம்ம மக்களுக்கு எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? அதோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். என்னென்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா லவ் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட் சொல்லலாம் இல்லையா? அப்போ அதாவது கண்ணும் பார்க்குறப்போ அந்த உள்ளார ஃபீலே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான். அது மாதிரி தேயிலை மீது மனிதர்களுக்கு காதல் ஏற்பட்டதற்கான காரணமும் ஒரு எதிர்பாராத விபத்துன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம சைனா வரைக்கும் பயணப்படணும். சைனா தான் தேயிலையினுடைய பிறப்பிடம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் அந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் அது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விஷயமா மாறுது. இப்போது சைனாக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற ஒரு பொருளாதார போர், அதுதான் இந்தியாவுக்குள்ளே தேயிலையை கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான காரணம். 2 ஓபியம் வார் அல்லது அபினி வாரன்னு சொல்லுவாங்க. இதில் ஜெயிச்சது கடைசியில் பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான். இருந்தாலும் அந்த மோனோபொலின்னு சொல்லப்படக்கூடிய தேயிலை அப்படின்னா சைனா தான் அப்படின்னு முடிவானால அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, கௌரவ குறைச்சலாச்சு அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆதிக்கம் செலுத்துகிற நாட்டில் நம்ம ஏன் தேயிலையை பயிரிட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டு முயற்சி பண்ணி முதல்ல காலடி எடுத்து வச்சது வந்து நம்ம அசாம். ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்றவர் அந்த தேயிலை இது பண்ணுறதுக்காக அசாம்குள்ளே போகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது. ஏற்கனவே இங்கே தேயிலைன்னு ஒரு தேயிலை மாதிரி ஒரு தாவரம் இருக்குது. அதை வந்து அசாமினுடைய பழங்குடியின மக்கள் உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க, பானமாகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் அந்த ஆய்வை வந்து தொடங்கி வைக்கிறார். பட் அது முடிக்கிறது வந்து அடுத்தடுத்த வருடங்கள், சில வருடங்கள் கடந்து தான் முடியுது. ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சீனாவில் இருக்கக்கூடிய வெரைட்டியை விட இது கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்றப்போ நல்லாவும் இருக்குது. ஆமாம், அதுக்கும் இதுக்கும் சுவையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சைனாவில் இருக்கிறது வந்து கெமிலியா சைனன்சிஸ் அப்படின்றது, அசாமில் இருக்கிறது இங்கே நம்மளுடைய இண்டிஜினஸ் வகைன்னு சொல்லலாம். ஸோ கெமிலியா சைனன்சிஸ் வார் அசாமிகா அப்படின்ற தாவரவியல் பெயரும் அது பிற்காலத்தில் சூட்டப்படுது. ஸோ அசாம் பகுதியில் முயற்சி பண்ணுறாங்க. சைனா வெரைட்டியை கொண்டு வந்து அசாமில் வைக்கிறப்போ மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கல, ஈல்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா டார்ஜிலிங் பகுதியில் கொண்டு வராங்க. அப்புறம் நம்முடைய பெருமை நீல்கிரிஸ் பகுதி கொண்டு வராங்க. அதே போல் வயநாடு, மூணாறு, அப்புறம் இலங்கை. இது பின்னாடி மிகப்பெரிய ரத்த சரித்திரமும் இருக்குது, அதையும் நம்ம நிச்சயமாக யோசிக்கணும். இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே தேயிலை வருது. அதை பருகக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா அப்புறம் ஒரு காலப்போக்கில் சைனாவுடைய ஏற்றுமதியெல்லாம் இவங்க சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய தேயிலினுடைய அளவெல்லாம் மிஞ்சி இந்தியா கிட்டேருந்தே நல்ல அவங்க விஷயத்தை பார்த்துட்றாங்க. ஸோ அந்த கிடைச்ச தேயிலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்போ இருக்காங்க இந்தியர்கள்ன்ட்டு நல்லா விளம்பரங்கள், பல்வேறு விளம்பரம் நடக்குது. இப்போ எப்பயுமே ஒரு புது பொருள் வரணும்னா அப்படின்னா விளம்பரம் பண்ணி அது இலவசமாக கொடுக்கறது தான் முறை. ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த தேயிலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. பட்டி தொட்டிலான்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறைகளையும் பயன்படுத்தி தேயிலை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாருமே தேயிலை பித்தர்களாக மாறிட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம். சார், இனிமே டீ கடையில் போயிட்டு நான் டீன்னு கேட்டேன்னா இந்த சரித்திரம்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி ஓடும் சார். அதில் 3 போர், ரத்த சரித்திரம்ப்பா, எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அது தெரியாமல் போயிட்டு ஒரு டீ அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். பட் சார், இப்போ இவ்வளோ டீ இது கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, பெஸ்ட்டு டீன்னு அதை சொல்வீங்க? ஏன்னா இப்போ வந்து நீலகிரி டீ இருக்குது, அஸ்ஸாம் டீ இருக்குது, டார்ஜிலிங் டீன்னு சொல்லுவாங்க. எது பெஸ்ட்டு டீ, எது இருக்கிறதுலே காஸ்ட்லியான டீ, அண்ட் எதனால அது இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இந்தியாவிலேருந்தே இந்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிறதுல டார்ஜிலிங் டீ, அஸ்ஸாம் டீ, நீலகிரி டீன்னு சொல்லுவாங்க. அதில் உயர்தரமாக எப்படின்னா டார்ஜிலிங் டீயை சொல்லுவாங்க. என்னென்னா அதனுடைய ஹை ஆல்டிடியூட், அந்த மலைப்பகுதியில் வளரக்கூடிய விஷயம், அந்த மண் வளம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை பொழிவு, இந்த சீதோஷ்ண நிலை, இதை பொறுத்து விஷயம் என்னென்னா எதை பொறுத்து அது நல்ல உயர்தரம் சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள்,
அதுதான் விஷயம். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இது நல்லா அங்கே கிடைக்கும். அப்புறம் சுவை இதெல்லாம் வந்து 2ஆம் தரம் தான். சுவையை விட அந்த மருத்துவ குணம் அதுக்கு இருக்கா அப்படின்றத பொறுத்தும் நம்ம தரத்தை வந்து பிரிச்சுக்கலாம். சுவை விரும்புகிறவங்க எந்த சுவை நல்லா இருக்கோ அதுதான் பெஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு மருத்துவராகவும் சரி, நம்ம உடல் நலனுக்கு பார்க்குறது வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நலம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். அதில் டார்ஜிலிங் டீ இதுதான் அதற்கான காரணம். இன்னொன்று, அது பறிக்கக்கூடிய விதம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ், செகண்ட் ஃப்ளஷ், தேர்ட் ஃப்ளஷ்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த கால பிரிவில் பறிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் சாம்பியன் ஆஃப் டீஸ்ன்னு சொல்லி டார்ஜிலிங் டீயை உலக அளவில் அதற்கான புகழ் இருக்குது. முதல்ல இந்த ஜியோ டேகிங் வாங்கின பொருள் இந்தியாவில் அதுதான் நினைக்கிறேன். அது நம்ம பார்க்கணும். டார்ஜிலிங் டீ அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு டெலிகேட் ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மெல்லிய சுவையை விரும்புகிறவங்க டார்ஜிலிங் டீக்கு நம்ம போகலாம். இதே அசாம் டீ உடைய சிறப்பு என்னென்னா, மற்ற எல்லா ரக டீயும் கொஞ்சம் உயர்ந்த மலைப்பகுதியில் அந்த மாதிரி தான் வளரணும். அசாம் வந்து அந்த பிரம்மபுத்திரா ஆற்று படுகையில் அந்த சீ லெவல்லையே, கடல் மட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வளரக்கூடிய ரகம் அசாம் டீ. இந்த அசாம் டீ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு டீ. ஸோ காலையில் உற்சாகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அசாம் டீயை வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏரியா மண்ணிலலாம் நட முடியாது சார்? இல்லை, நம்ம ஏரியா மண்ணிலலாம் வர வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் அதிக உயர்ந்த மலை பிரதேசங்களில் தான் நிச்சயமாக வரும். நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு தாவரமாக, இதுதான் தேயிலை தாவரம்னு கொஞ்சம் வரலாம். பட் அதனுடைய முழு பலன்களும் வராது. இப்போ டீலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த மருத்துவம் நலன் அப்படிங்கிறது என்ன சார்? தேயிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பாலிஃபினால்ஸ் அப்படின்றது. இதுலேயும் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. தேயிலை பறிக்கும் போது ஏன் அந்த நுனியில் இருக்கக்கூடிய இலைகளையும் மொட்டையும் பறிக்கிறாங்க அப்படின்னா, சூரிய ஒளி படும்போது அது அமினோ ஆசிட்லேருந்து பாலிஃபினால்ஸ் அதிகமாக வெளில வரும். ஸோ அதனால தான் அந்த நுனியிலையும் மேலே இருக்க தேயிலையே பறிக்கிறாங்க. இதே நீங்கள் கீழே போக போக பாலிஃபினால்ஸ் கம்மியாக இருக்கும், அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் இப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பாலிஃபினால்ஸ் இருக்குது. அப்புறம் கெஃபைன், அந்த உற்சாகம், நமக்கு உடலில் உற்சாகம் கொடுக்கறதுக்கு காரணம் கெஃபைன். அது மைல்டாக இருக்குது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதே நம்ம காஃபி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கெஃபைன் இருக்குது. அதனால தான் காஃபிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறவங்க அதிகம். பட் டீக்கு அப்படி ஆக மாட்டாங்க. அதனால தான் காஃபியை விட தேநீர் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்குது. கரெக்ட். ஆனால் இப்போ வந்து சிலருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு கப் டீ. சிலர்லாம் வந்து இந்த நல்ல பிரியாணி சாப்பிட்டு இப்போ அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப் டீ அப்படின்னு குடிப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்ட உடனே டீ சாப்பிட்டா அது வந்து சாப்பாடோட சத்து வந்து உடம்பு போய் சேரத்துக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கலாமா கூடாதா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம கேரளா பகுதியில் பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒரு தேநீர் கொடுப்பாங்க. சரி, இறங்காதே உள்ள நிச்சயமா. ஆனால் அது தகுந்த முறை இல்லை. நீங்கள் தேநீர்ன்றது அந்தந்த இடைவெளிகளில் குடிச்சிக்கணும். தேயிலையில் இருக்கக்கூடிய அதிகமாக குடிக்கும் போது இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய டேனின்ற வேதிப்பொருள் மற்ற நலம் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உட்கிரகிக்கதை தடுக்கும். இதனாலேயும் அந்த நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவோட எதுவுமே மருந்து 3 நாளைக்கு மாதிரி அளவோடு அந்த விஷயத்தை ஒரு மருந்தாவோ ஒரு பானமாவோ நம்ம எடுத்தோம்னா தேயிலையுடைய முழு பலன்களை நம்ம பெறலாம்.